அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். பிப்ரவரி 27ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு செல்கிறார். மீனராசினருக்கு புதன் 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உரியவர். ராசியில் உள்ள ராகு சுக்கிரனுடன் புதன் இணைந்து நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகிறது. ஏற்கனவே ராசியில் சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறார். என்னதான் சுக்கிரன் உச்சமடைந்தாலும் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. ராசியில் சர்ப்பதோஷம் ராகு இருக்கிறார், 7ல் கேது இருக்கிறார். ராகு இருப்பதால் வீணான கற்பனைகள் கவலைகள் மனதை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. சுக்கிரன் 3க்கும் 8க்கும் உரிய சுக்கிரன் உச்சம் பெறுவது அந்த அளவுக்கு நல்லதல்ல. தடைகள் அதிகரிக்கும், இடையிடையே குறுக்கீடுகள் வரும். கலை திறப்பு விழா, கல்யாணம் போன்ற சுப செலவுகள் செய்ய முன் வருவீர்கள். ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. சிலர் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லலாம், வெளி மாநிலங்கள் செல்லலாம். பெண்களால் பெருமை சேரும், பாக்கிகள் வசூலாகும். ராகுவினால் வீணான கற்பனையான கவலைகள் மனதை வாட்டும். அடிக்கடி ஏதாவது ஒன்றை நினைத்து குழம்பிக் கொண்டே இருப்பீர்கள். அடிக்கடி உடல் அசௌகரியம் உண்டாகலாம். மே 17ஆம் தேதி வரை கவனமாக இருங்கள். மே 18ஆம் தேதி நடைபெறும் ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் தங்கள் ராசியை விட்டு விலகி செல்கிறார். கேது பகவானும் சாதகமாக வருகிறார். புதன் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. கெட்ட சகவாசம் கூடாது, சோம்பல் கூடாது. தற்போது தேர்வு நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது, கெட்ட சேர்க்கை கூடாது. ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படலாம். கவனமாக இருங்கள். கை நிறைய சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள் திடீரென்று வேலை இழப்பு ஏற்பட்டால் சமாளிப்பது சிரமம். தற்போது அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து அனைவரையும் திரும்ப அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். வேலை இழப்பு உண்டாகலாம். சம்பள உயர்வினை இந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது. தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டவே வேண்டாம். 7.5 சனி குரு 3ல் இருப்பதால் 7.5 சனியில் சனி பகவான் விரய ராசியில் இருக்கிறார், குரு பகவான் 3ல் இருக்கிறார். ராசியில் ராகு 7ல் கேது. ஆக புதன் பெயர்ச்சி அந்த அளவுக்கு சரியில்லை. கோயிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். ஆக மற்ற ராசினரை போல் அல்லாமல் தங்களுக்கு ஏற்கனவே சனியினால் கெடுதல், குருவினால் கெடுதல், ராகுவினால் கெடுதல், கேதுவினால் கெடுதல், உச்சமடைந்த சுக்கிரனாலும் கெடுதல், தற்போது புதனும் இணைந்திருப்பதால் புதனாலும் கெடுதல். ஆகவே இறை வழிபாடு அவசியம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.